முதல் பதவிக்கோ 33 தேர்தல் இரண்டாவது எவ்வாறு மரமானது தன்னுடைய இலை உண்டு அடிமரம் போல அந்த போல You
அரசாட்சி செய்யலாமா? எதற்காக எப்படி அழுது புரிந்து கொண்டிருக்கிறாய்? செய்ய வேண்டியது உனக்கு ஏதாவது யோசனை தெரிகிறதா? இப்படியே எழுந்து கொண்டிருந்தால் இந்த வையகத்தில் இந்த வையகத்தில் இருப்பவர்கள் ஏழை பலம் வீடியோல சவுண்ட் அப்புறம் கேட்குற பாட்டு மகராஜா என் தம்பியை அமரா சபராய புத்தகத்திற்கு அனுப்பினேன். வெற்றியா தோல்வியா சண்டையில் எப்படி ஆள் அனுப்புன நீ? என் தம்பி சாகாதவன், போகாத செல்வம் பெற்றவர். தமக்கு வரவாங்க போது அன்று சூரியனையே முழுகினவர். அப்படியே விட்டா கம்பி அனுப்புன போய் தோல்வி கிடைக்குமா? மகாராஜா, நம்ம எதிரி யாரு?
வண்டியா? அந்த வண்டியில ஒரு தம்பி அச்சாரு பாரு. அடா, அடா, அடா. பையா, அதான் பொம்மை அடிக்கிறான் பாரு. பொம்மை அச்சான் பாரு. நம்ம எதிரிய. ஆமா. அந்த வீட்டுல அந்த சண்டை சண்டை. நம்ம எதிராக வண்டியில உங்க பக்கம் எல்லாரும் நான் கேட்கிறேன். எங்க அமர்றது காலை? அங்கே நடிக்கிறாரு. தம்பி யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு அப்படியே உத்து பார்த்தீங்கன்னா நம்பா. அதுக்காண்டி எனக்கு ஒண்ணு அவங்களே தூக்கிறாங்க. ஆமா நம்ம தம்பி ஜெயப்பட்டுவாங்க. அங்கே தம்பி. ஆமா சரியா? நீ வேற உங்க தம்பி மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஜெயா ஜெயா வெற்றி. வெற்றி பெற்ற என் தம்பி உனக்கு என்னென்ன பொருள் வேண்டும்? அது கால் போந்து இதுக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்களா? போனா இப்போ சும்மா இருங்களா? இப்போ இல்லை அப்புறம் ஆ
மகாராஜா இந்த தம்பியாக இருந்தாலும் சண்டை செஞ்சு அசதியா பட்டுகிறாரு. என் கண்ணை வந்து கூப்பிட்டா தான் நான் ஏந்து வரணும் ஒரே அடம். ஏன் தம்பி அங்க இருக்கிறான் கட்டி தூக்கிட்டு வந்து எதிராளி தான் அவன் ஜலகத்துல அவனை ஓட்டி மெரி என்ன பண்ணும். அப்படியா? ஆமா. எப்படி அவனை வந்துக்கலாம்? அவன் அப்படியே பிஞ்சு மேலே மெரிக்கணுங்க. காளிமுத்து போயா குண்டு சொல்லுவான் கோயில போயிட்டு எப்படியா பையா எப்படியா பையா? அட பத்து அட பையா ஜூஸ் போட்டு ஆயுட ஜூஸ் போட்டு நீ உட்காந்து ரெண்டு மெரிட்டா அவன் என்னடா பண்ணான்? என்னடா அமகலம் பண்ணான்? எப்படியா பையா வருவேன் எங்க மேல சண்டை போனோம். மூடி 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 வைனா என் மாமன் மூடி ஓபன் பண்ணு வேற கொண்டு பொண்ணைய என்னுடைய மந்திரிய கொண்டு மந்திரி பிள்ளைகளை கொண்டு சும்மா விட உன்னை கவுத்து போட்டு ஒழிஞ்சு போயா உக்காட ஓய் ஒழிஞ்சா சொல்லு உக்காட ஓய் நல்லா கேளுங்க. நம்ம எதிராளி அப்படியா? அட ஒக்கால போய் உக்காட ஓய் எங்குட்டு சாத்துனுட்டு எப்படியா பையா எங்குட்டு சாத்துனுட்டு நீ வண்டியில செட்டடா எப்படியா பையா ராஜா சொல்றது நீ கேட்கத்தான் நீ சொல்றது நான் கேட்கறேன். அப்படி கேளு மகராஜா. நீ ராஜாவா நான் ராஜாவா? நமக்கு எதிரியா இருந்தாலும் அண்ணவனே பார்த்ததே கிடையாது. முகத்தை பாரு அவனை முகத்தை பாரு. அவன் முகத்தை பார்த்துன்னு ஒரு ஆசைக்கிற எம்மா அடிக்கணுமா அடி சொல்ல போச்சா சண்டை போட புடங்க சாயல எல்லாம் உன் நேரம்டா. எத்துமடா
ஒரே தன்னத்தை குடித்தோம் ஒரே தட்டில். ஆமா, ஒரு தட்டில் சாப்பிடுங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஆமா, இவரை ஒரு தாய் வயிற்றில் வந்தவன். இவரவற்றாக பிறந்து ஆமா, நாம் எப்படி வளர்ந்தோம் அதிலே நாம ஆமா, ஆமா, புரியே தம்பி ராஜா அகோரமான தவம் செய்கிற போது மைத்தரை ஆண்டு காலம் இளைவரை சாலையில் தவம் செய்தோமே அந்த முக்கன் படைத்த மரபன் வரவில்லை என்று இந்த உலகத்திற்கே பிரபஞ்சமாய் ஆதாரமாய் இருக்கக்கூடிய சந்திரன் சூரியனையும் வாழ்வையை முற்றி பிடித்து நம்முடைய மந்திர சாயத்தால் அன்னவர்களை பிடுங்கினாரே அந்த 33 கோடி தேவர்கள் சொல்லக்கூடிய இந்திரன் முதல் எவனாய் வருகின்றனர் சொல்லக்கூடிய 33 தேவர் கோடி வழக்கங்களை அந்தவர்களை ஓரடியாக அடித்து நம்மை அழுத்தலை வைத்தோம்னா
நாம் இருவரும் நம்முடைய அரண்மனை கோட்டையிலே அந்த தேவ பயன் இருக்கின்றார்களே நமக்கு பணிவிடை செய்யவும் சிறைபிடித்து கொண்டு வந்தாயே அதே அந்த வருடத்தின் பின்னாலே நம்முடைய நகரத்தில் பண்ணி தெரிவிக்கவும் வாய்ப்பு தெரிவிக்கவும் பூமழை பொழியவும் ஆமா அந்த வாழ்வு இருக்கின்றானே ஆமா அன்னவனோ பூங்காற்றாகவும் ஆமா தெரிவித்து சுத்தம் செய்யவும் மாலையும் ஆமா இருவருமாகவே நீங்கள் எப்படி அந்த சந்திரன் பகவன் வந்தாலும் தெரியுமா? இந்த சூரியன் சந்திரன் இருக்கின்றார்களே ஆமா அன்னவர்கள் இருவரும் எங்கள் கோட்டையில் ஆமா இருள் சூழாமல் படிக்க பட்டணத்தை அலங்கரிக்கவும் அந்த பட்டணத்தை அலங்கரித்தவாறு ஆமா சூரியன் வருகிறவன் சந்திரன் வருவதாக நின்று எங்கள் கோட்டையில் ஜெகஜோதியாக இருக்க வேண்டும். ஆமா இந்த நட்சத்திரம் எல்லாம் திருவடியாலும் ஆமா எங்கள் கோட்டையில் இரவு பகல் என்று மாறாமல் ஆமா அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறது. கொண்டு வேண்டும் அப்படி இருந்தாலும் ஆ தம்பி, என்னடா நான் செய்ய போறேன்? எல்லாரும் தேவரமான சிறைபிடித்து அடக்கி ஆண்டாயே உன் நேரம் எங்கடா போனது அந்த பேர்பட்ட வீரம் படைத்த நீ ஆமா எப்படி நாம் ஆண்டாய் தம்பி? ஆனால் தம்பி, தாயோ தாயோடு அறுசுவை போல் தந்தையோடு கல்வி போல் சேயோடு தான் பெற்ற செல்வம் போல் என்று சொல்வாரே புலவே. உடன்பிறப்பால் போல் வெளியும் ஓம் என்று சொல்வார்களே. மகராஜா ஏய், சப்பா எதுக்கு நீ ஐந்து கூட ஏய், ஏய் ஐந்து பரம்பரை என் தம்பி எப்பேற்பட்டவன் தெரியுமா? பரம்பரைத்தவன் தான் தம்பி, ஓ அட ஏறி, ஏறி, ஏறி. அந்த மலை நோக்காக அது மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த சிவன் வாயு மலையை இதே வாயுடத்தில் மாணிக்க மலையாகவும் இதே வாயுடத்தில் பொன் மலையாகவும் இதே வாயுடத்தில் வெள்ளி மலையாகவும் இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை போலும் எண்ணினேடா தம்பி. மகராஜா என்னன்னா சும்மா ஐந்து நடக்காத இந்த மாதிரி ஐந்து கண்டு வச்சுக்கா எப்பேற்பட்ட தம்பி தெரியுமாடா? சொல்றத கேளுங்க ஏய், மகாராஜா தங்க கட்சி கை நடத்த முடியும் ஏய்,
தம்பி போனா போறோம் உடனே சொல்ற கருத்தை கேளு இல்ல உன் தைரியத்தை நீ போறது போயிட்டே எனக்கு என்ன நான் போயிட்டே ஒரு பக்கம் தம்பி மேரிகிரி எங்க மேரிகிரி என் தம்பி டேய் என் தம்பியோடைய இரண்ட மார்பும் இரண்ட தோல் பதக்கமும் அவன் எப்பேற்பட்ட வல்லவன் உன்னுடைய வீரமும் போச்சு நீ நான் என்னடா செய்ய போகிறேன் நான் சொல்றது நீ கேட்டா கேளு கேட்காட்டா உன் சௌகரியம் எப்படிடா சொல்ற ஏன்னா ஆண்டாண்டு காலம் அழுத உருண்டாலும் ஆண்டவர் ஒரு நாளும் மண் மீது வருவதே கிடையாது தம்பி போனா போயமே போறான் நமக்கு சொத்துல பங்கு கேட்காத ஒரு ஆடை மிச்சமா ஆச்சுன்னு நினைச்சிடும் தம்பி கொண்டாட்டியும் தான் கொண்டாட்டி வச்சு குடும்பம் பண்ணின்னு காத்த தள்ளி எதுல சொன்னாலும் நீ எதனா ஒரு இடம் பேச்சு கேட்டு கேட்டு என் குடும்பம் கிட்ட வந்துருச்சுடா நகராஜா இங்க வாங்க கிட்ட வா சத்தியமா என் பேச்ச கேளு இந்த முடி நிலைக்கும் ரத்னாபுரி நீயே ஆளுவ அப்படியா ஆமா என்னடா யோசனை இல்ல நீ எம்மானவர் ஆயினாலும் உன் தம்பி வரப்படுத்து கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்ம எதிராளிகள் நம்பர் வன்னிய அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சாகாதவரம் வேகாத உடல் போகாத செல்ல இவள் மூன்றம் பெற்ற வாதாபிசுரன் பலம் படைத்தவன் ஐந்து கிடக்கிறான் பாரு அப்படின்னு கை கொட்டி சிரிப்பான் கை கொட்டி சிரிப்பான் அந்த கேவலம் நமக்கு தேவையா நம்ம ஆம்பளை இல்ல பொட்ட மரியாதை அவர் மீச பெருசுகிறானே மாவட்டம் கிராமம் 35 ஆண்டு காலமாக இந்த நாடகத்தை சீரும் சிறப்போடு நடத்தி வந்து எங்களுக்கெல்லாம் குருவாய் விலகி இருந்த ஸ்ரீ அருணாசலம் ஐயா அவர்களும் என்ற 4ஆம் பதவி அடைந்து விட்டார். நாம் எல்லாம் அவ்வளவு தெரிந்தவர்கள் அல்ல. சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்மையோ இன்று வரையும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நமக்கோ மானிட ஜென்மம் ஏதோ தெரிந்ததும் தெரியாததுமாக நாம் இந்த நாடகத்தை நடத்தி வந்தோம். இதில் எக்குறை சொல் குற்றம், கால குற்றம், சங்கீத குற்றம், இசை குற்றம் எத்தனை இருந்த போதிலும் தங்கள் குழந்தைகள் மய என்பது சொல்லக்கூடிய கிரகத்தில் எவ்வாறு தவறு செய்தால் எப்படி மன்னிப்பீர்களோ அத்தன்மை போல் என்னையும் யாரையும் தயவு கூர்ந்து மன்னித்தருங்கள். அப்படி இருக்க நல்ல வேலையிலே நம்முடைய சீர்த்தப்பல அங்காள பரமேஸ்வரி பின்னணி இசைக்குமே வேலக்கர் பாலகர் தேசபூசரர் அவர்கள் அனைவரும் உட்பட 500 ரூபாய் சுபாஜியம். அதே போன்று என்னுடைய ஆரூரில் அண்ணாவா விளங்கக்கூடிய
திரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் எங்கள் நாடகத்தில் பப்புனாகவும் நாடகாரராகவும் இசையமைப்பாளராகவும் வாத்திய கருவியாராகவும் அனைத்து வேலையும் செய்யக்கூடிய எனது அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு 21 ரூபாயும் சரி நான் சென்று வந்தால் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவேன். கண்டிப்பா உண்டு. அப்படியா? ஏதோ நீ சொல்றதுக்காக பேச்சு கேட்டு நான் வந்து நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஏதாவது பண்ணிடாது. இந்த முடி நிக்கிறதுக்கு மட்டும் பண்றான். இந்த முடிவு நினைக்கும். அப்படியா? இந்த ரத்னாபுரி நீயே ஆளுவ. கேட்டியா? நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும். திரும்பி வந்துருவாங்க. அப்படியா? செஞ்சாலும் என்னடா சொல்ற? நான் சொல்றதை மட்டும் நீ கோவப்படாது இருக்காது. என்னடா ஜாதியை வச்சுடாது நமக்கு உதவாது. இல்ல அது கடமை. ஏன்னா இப்ப நான் சொல்றதை நீ கையை தாண்டி தான் சொல்லணும். அப்படியா? நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யும். இப்படி கையெழுத்து கும்பிடு. செத்த என் தம்பி மாமாரு 3 பேரும் கூப்பிட்டா மாமா பெருசப்பா வான்னு கூப்பிட்டா வருவாங்க. அப்படியா? தும்புராஜா வானா வருவாங்க. எங்கடா போய் கத்தாந்துமா இதெல்லாம்? என்ன தாங்கல மலையாளம் போனியா? மேல மலையாளம் போய் மந்திரம் கத்தாந்துக்கிறேன். ஒரு ஆட்டோ அடிச்சு கத்துட்டு நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சுரு. மற்ற பேரும் திரும்ப வந்துடுவாங்க. நீ அழுவுற வேலை கிடையாது. அப்படியா? நம்ம எத்தாலும் கூட நம்ம புறா வரும்போது வச்சுக்கலாம். நீ வாங்க நில்லு. நான் சொல்ற மாதிரி செய். சொல்றேன். கையெழுத்து கும்பிடு. அம்மா காமாட்சி தாயே, அம்மா காமாட்சி தாயே, தேவரமாவெல்லாம் சிறை வெட்டுறேன். உன் காலில் நான் விழுந்து கும்பிடுறேன். என்ன ஆனாலும் இப்ப எங்க ஓடி ஓடியாங்க. என்னடா வார்த்தை சொன்ன? என்ன இப்ப தப்பா சொல்றேன்? காமாட்சம்மா தாயே தேவர் மூட சிறை விட்டுறேன். திரும்பி வரணும். அப்ப விட மாட்டார். மாமன்மார்கள் மாட்டார்கள். போனா போகட்டும். மந்திரிமார்கள் மாட்டார்கள். அவரும் போகட்டும். மந்திரி பிள்ளைகள் மாட்டார்கள். ஆமா. இவ்வளவு பேர் இறந்த பிள்ளைகள். ஆமா. அந்த மண்ணினோடு நிராயுதபாணியாக நின்று இன்று போய் நாளை அவகாசம் கொடுத்தான். அபஜயம் கொடுத்து ஆமா இன்று போய் நாளை வா என்று தெரிவித்தால் அப்ப கூட நான் முன் வச்ச காலத்துல வைக்கல. என் தம்பி என்ன தம்பி சூரன் அங்கத்தான் அவனே அனுப்பி வைத்தோம். ஆமா ஏதோ சூது பண்ணிருப்பானுங்களா? இருக்கும். ஆமா உன் தம்பிக்கு எவ்வளோ சூனி வச்சுட்டு இருப்பான். அப்படியே சொல்லு. ஆமா ஆமா எவ்வளோ எதிராளிதான். ஒரு நாளும் சிறைவிட மாட்டேன். அந்த மாங்குளத்து மாங்குதரையும் சிறைவிட மாட்டேன். அணிய மாட்டேன். அந்த காமாட்சியம் பணிய மாட்டேன். ஓஹோ அப்படி இருந்தாலும் முன்வைத்த காலை முன்வைக்க மாட்டேன்.
தாய் குலமே இல்லை. நீங்க உங்க விஷயம் தெரியும் எல்லாம் பார்த்து தானே இருக்கிறீங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயத்த சொன்னேன். நமக்கு ஏன் வம்பு ஏன் சண்டை? தேவர் மவரை சிறை வெற்று உங்க செத்த மாமர்கள் திரும்ப வருவாங்க. நமக்கு சண்டை வேணா சாடி வேணா. அம்மாவை பணிஞ்சிடறானா கேட்டானா? நல்லது சொன்னா யாருன்னா ஏத்துக்கிறாங்களா? இப்ப கெட்டது சொல்றான். அது எப்படி மட்டும் மகாராஜா அவனோ எதிர பிறந்தவன், அக்கினியில் பிறந்தவன், அக்னியில பிறந்தவன், அவன் ஒரு கொல்லில பிறந்தவன். அவன் என்ன நமக்கு ஈடா லோடா கிடையாது. நம் குமாரன் மூத்த குமாரன், நம் குமாரன் அக்னியா ஜெயித்தவன். 5 வயது 5 வயதிலே அக்கினி பகவான் அப்படி ஒரு பலம் படைத்த சிறையில் பிடித்து உன்னுடைய அவன் மூத்த குமாரன் இருக்க எதுக்கு நீ ஆயுதம் கிடைக்கிறப்போ அப்படியா அவனை அனுப்பி பாரு. சத்தியமா போனா திரும்பவே மாட்டான். உண்மையாவா? ஐயா எதிராளி அடிக்காத திரும்ப மாட்டான். அப்படியா? ஐயாவா உன் வார்த்தையை கேட்டால் சத்தியமா என்ன நம்பு. தேவன் எமக்கு இந்த முடி நிலைக்கும் அப்படியா? சத்தியமா அப்படி நீ ஆள் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியா? கண்டிப்பா நீ மந்திரியா இருப்ப. நானும் உன் பக்கத்துல மந்திரியா தான் இருப்பேன். அப்படி என்றால் ஆமா என்னுடைய முதல் குமாரனாக கூடிய அக்கினி ஜெயித்து நான் அழைத்துவார். அண்ணனுடைய பலன் ஆமா 5 வயதுல என்ன பண்ண அந்த அக்கினி பகவான் அப்படியே கர 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 கரன்னு ஐயா புடிடா ஐயா புடிடா அப்படியே ஓரடியாக எட்டி ஓடிச்சு அவனை ஈடுபட்டாங்க. என்ன பண்ண அப்படி என்றால் என்னுடைய மகன் என்னுடைய அக்கினி ஜெயித்து அழைத்தவார். நான் அழைத்து சீக்கிரம் அழைத்தவார். ஓரோடு அழைத்து